அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது குற்றங்கள் மன்னிக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகிலே வாழ்கிற பொழுது நாம் கடந்த காலங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தவறு செய்துவிட்டோம். இறைவனுக்கு எத்தகைய விஷயங்களிலெல்லாம் நம்மை பேணுதலோடு இருக்க சொல்லியிருக்கிறானோ அவைகளை நாம் செய்து ஒரு குற்றவாளியாக இருக்கும் நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் படைத்த இறைவனிடத்திலே தௌபா செய்து விடுகிறானோ, எந்த ஒரு மனிதன் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு விடுகிறானோ, இறைவா இனிமேல் என் வாழ்க்கையில் இத்தகைய தவறை நான் செய்ய மாட்டேன் என்று உள்ளச்சத்தோடு மனமுருகி இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு விடுகிறானோ, அத்தகைய மனிதனுக்கு நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவதாக அல் குர்ஆன் கூறுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மஅதான் பின்த் அபி தல்ஹா அல் அமரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறியதாவது, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான சௌபான் ரதியல்லாஹு அவர்களை சந்தித்து ஒரு விஷயத்தை பேசினேன். அப்போது அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் எதுவோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த அமலை செய்தால் அந்த அமலின் மூலமாக நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல அமல் எனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுத்தா என் வாழ்க்கையில் நான் கடைபிடித்து வாழ்வேன். அப்போ சௌபான் ரதியல்லாஹு அவங்க விஷயத்தை கேள்விப்பட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இரண்டாவது முறையும் கேட்கிறார், மூன்றாவது முறையாகவும் வேண்டுகிறார். அருமை சகோதரரே, உங்களிடத்தில் ஒரு நல்ல செய்தியை தானே கேட்கிறேன். நான் எந்த செயலை செய்தேன் என்று சொன்னால் இறைவனின் பொருத்தமும் நபி அவர்களுடைய துஆவும் எனக்கு கிடைக்குமோ அத்தகைய ஒரு நல்ல அமலைத்தானே காட்டித்தர கேட்கிறேன். எனக்கு ஏதாவது சொல்லித்தாருங்களேன் அப்படின்னு கேட்கிற பொழுது, அந்த அமலின் மூலமாக நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசைப்படுகிறேனே, எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களேன். நபி அவர்களோடு நீங்கள் இருந்திருக்கிறீங்க, நபி அவர்களோடு வாழ்ந்திருக்கிறீங்க, நபி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி தந்திருப்பார்களே, எனக்கு சொல்லி தந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சௌபான் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கிற பொழுது, அப்போ சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக, அலைக்க பி கஸ்ரத்தி சுஜூதி லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி நீ அதிகமாக சஜிதா செய்து கொண்டே இரு. அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹினுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, அல்லாஹினுடைய பொருத்தத்தை நீ பெற வேண்டுமென்றால் அதிகமான நேரங்களில் சஜிதாவில் பிரார்த்தனை செய். சொல்லிவிட்டு ஃபஇன்னக லா தஸ்ஜுது லில்லாஹி சஜதத்தன் இல்லா ரஃபஅக்கல்லாஹு பிஹா தரஜா வ ஹத்த அன்க பிஹா ஹதீஅத்தன், நீ அவனுக்காக வேண்டி ஒரு சஜிதா செய்து விட்டாய் என்று சொன்னால் அதற்காக அவன் உனது ஒரு தகுதியை, ஒரு அந்தஸ்தை உயர்த்தி விடுவான். உன் குற்றங்களில் ஒன்றை அவன் மன்னித்து விடுகிறான். ஒரு சஜிதா செய்கிறோம், அந்த சஜிதாவில் இறைவனிடத்தில் நாம் மக்ஃபிரத்து கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்பது, அந்த சஜிதாவிலே விருந்து கொண்டு நாம் பிரார்த்திப்பது, மனம் உருகி வேண்டுகிற பொழுது நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் நன்மைகளையும் தருகிறான். அதே சமயத்திலே அதற்குண்டான பரிகாரத்தையும் மன்னிப்பையும் வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கூறியிருக்கிறார்கள். ஆகையினால சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், உன் வாழ்க்கையில் நீ அதிகம் சஜிதாவிலேயே உன்னுடைய அமல்களை அமைத்துக்கொள். தொழுகிற பொழுது சஜிதாவிலே நீண்ட நேரம் இருக்கணும். தொழுகிற பொழுது சஜிதாவிலே நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் உடனடியாக கபூலியத்தை தருகிறான் என்று சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் கூறியதாக நாம் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, உங்களுடைய பாவங்களுடைய மன்னிக்கப்பட்டு குறைத்து கொண்டே வரும். அப்போது நாம் நமக்கு கிடைக்கிற நேரத்திலே தொழுகையில் ஈடுபடுகிற பொழுது சஜிதாவில் விழுந்து நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால் தொழுகையினுடைய அந்த நன்மைகள் நமக்கு சேருவதின் மூலமாக
படைத்த அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுகிறோம். அந்த அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, உயர்ந்த சுவர்க்கம் கிடைக்க காரணமாக இருக்கிறது என்று சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நாம் செய்கிற அமல் கொஞ்சம்தான் இருக்குது. அந்த அமலை நிதானமாக செய்வோம். அந்த இபாதத்தை நிதானமாக செய்து படைத்த இறைவனை கல்பில் வைத்து கொண்டு நாம் அமல் செய்வோம். அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்புகளை நாம் யாவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.